திருமாவளவனுக்கு கொடுப்பேன். ஏன்னா இவர் தனிச்சு வராரு இல்லைங்களா. ஸ்டாலினுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு, ஒரு அரசியல் பின்னணி. ஆனா திருமாவளவனுக்கு அரசியல் பின்னணி இல்ல. செகண்ட் திருமாவளவன் சார் அவருக்கு ஃபர்ஸ்ட் தருவேன், சீமானுக்கு லாஸ்ட் தருவேன். இதுன்னு சொன்னதுக்கு ஸ்டாலின் சார் சொன்னீங்க. ஆமா, அண்ட் ஏன் நம்பர் 1 வரும்போது திருமா சார் வைக்கிறீங்க? பிகாஸ் ஹி இஸ் ஃபைட்டிங் ஃபார் பிகர் காஸ். ரெண்டாவது சீஃப் திருமாவளவனுக்கு கொடுங்க. அவர் வந்து எல்லாருமே சமம்னு பாப்பாரு, அதனால அவரு கொடுங்க. நம்பர் 4 இது வந்து என்னன்னா அவருக்கு இருக்க நாலேஜ்க்கும் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அண்ட் அரசியல் அவர் வச்சிருக்க ஆர்வம் அண்ட் அம்பேத்கர் மேலே அவர் வச்சிருக்க பற்று எல்லாமே சேர்த்து ஹீ நீட் சம் குட் பொசிஷன். பட் வந்து சரியான இப்போ ஜெயலலிதாவுக்கு இருந்த மாதிரியோ இல்லை கலைஞருக்கு இருந்த மாதிரியோ ஒரு சரியான ஒரு அமைப்பு இல்லாததுனால தான் திருமாவளவனால அவங்க அளவுக்கு ரீச் ஆக முடியலங்கிறது ஒரு பெரிய கருத்து. ஸோ இந்த 5 பேரில் கம்பேரிட்டிவ்லி வந்து நான் ஏன் ஃபஸ்ட்டு உதயநிதி பேர் சொன்னா கம்பேர் கூட பண்ண முடியாது திருமாவளவனோட. இப்போ கூட டிஎம்கேயோட தான் கூட்டணி போட்டிருக்காங்க. அதுவுமே வந்து அவங்க வந்து ஒரு பிளேஸுக்காக ஏங்குறாங்க, மற்றபடி பை நாலேஜ் அண்ட் இஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னது வந்து உதயநிதி ஸ்டாலின். ஆனா ஒரு அரசியல் ஆளுமையா நம்பர் 1ல இருக்க வேண்டியவங்க திருமாவளவன். இருக்க வேண்டியவங்க திருமாவளவன் அவருக்கு வந்து அந்த ஸ்பேஸ் கிடைக்கல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.